அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 7/1/2026 அருமையான விசு வாவசு வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை 11ஆம் தேதி. நம்ம அனைவரும் 11/1/2026 அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேலத்தில் ஒன்றாக சந்திக்க போகிறோம். இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். அதனால நம்ம சேலத்தில் வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷனே பண்ணல. முதல் முறையாக சேலத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம். எல்லாரும் நீங்க வந்திருந்து நம்ம ஒரு குடும்பமாக இதில் கலந்துகிட்டு கலந்துரையாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த வீடியோ வாயிலாக என்னோட அன்பு குடும்பங்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சாமி தனித்தனியா சொல்ல அப்படிலாம் நினைச்சு கூடாது. எல்லாரும் வந்துடணும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது. சேலத்துல நிறைய பேர் நம்ம டிவோட்டிஸ் இருக்கீங்க. எல்லாரும் நீங்க வந்து ஒன்றாக சந்திக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமும் இருக்கிறது. அந்த சுவாரஸ்யத்தை நம்ம சுவாரஸ்யம்ங்கிறதே அங்க வந்தா தானே. 11ஆம் தேதி என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். அதுக்குண்டான விஷயத்தையும் நான் அங்க செய்ய போறேன். எல்லாரும் கட்டாயம் வந்துங்க. வாங்க. திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 11:35 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. மாலை 4:38 வரைக்கும் மகம், அதன் பின்பு பூரம். அதிகாலை 12:47 வரைக்கும் பிரீத்தி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 11:13 வரைக்கும் ஆயுஷ்மான் யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகி கேது. அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. காலை 11:35 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு 11:29 வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். யமன் என்ற கிரகத்தை கலிலியோ கண்டறிந்த தினம். நீங்கள் வந்து குரு முடக்கத்துக்கு பல பேருக்கு சொல்லியிருப்போம். குரு முடக்கத்துக்கு யமன் தான் வேலை செய்வார். நம்ம யமன்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். கலிலியோ என்ன பேர் வச்சாருன்னு சத்தியமாக நமக்கு தெரியாது. அவர் இட்டுன்னு போய் என்ன வச்சாரோ யாருக்கு தெரியும். நம்ம அதுக்கு யமன்னு பேர் வச்சிருக்கோம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, கேது சந்திரன் 2 பேர் சிம்மத்துல, சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 பேரும் வழக்கம் போல தனுசுல, ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில்
25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.